ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10th தமிழ் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒன்வேர்ட்லாம் பார்க்கலாம். அழகு 1 அன்னை மொழியே. இதன் ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஃபர்ஸ்ட் கொஷின், குமரி கண்டத்தில் அரசாண்ட மொழி எது? ஆப்ஷன் ஏ தேவனாகரி, பி தமிழ்மொழி, சி மலையாளம், டி தெலுங்கு. ஆன்சர் பி தமிழ்மொழி. 2 பாண்டிய மன்னனின் மகள் யார்? ஆப்ஷன் ஏ தமிழரசி, பி அன்னை தமிழ்மொழி, சி மீனாட்சி, டி பாவையார். ஆன்சர் பி அன்னை தமிழ்மொழி. 3 சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதி, பி நக்கீரர், சி க சச்சிதானந்தன், டி பாரதிதாசன். ஆன்சர் சி க சச்சிதானந்தன். 4 பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் எந்த தொகுப்பிலிருந்து பாடல்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டன? ஆப்ஷன் ஏ திருக்குறள் தொகுப்பு, பி பாவலர் மாலை, சி கனிச்சாறு தொகுப்பு, டி கவிச்சுற்று. ஆன்சர் சி கனிச்சாறு தொகுப்பு. 5 பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தமிழுணர்வை எதன் வாயிலாக உலகெங்கும் பரப்பினார்? ஆப்ஷன் ஏ நூலகங்கள், பி தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்கள், சி கல்வி நிகழ்ச்சிகள், டி தொலைக்காட்சி. ஆன்சர் பி தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்கள். 6 துரைமாணிக்கம் என்பது யாருடைய இயற்பெயர்? ஆப்ஷன் ஏ பாரதியார், பி பெருஞ்சித்திரனார், சி கம்பர், டி கபிலர். ஆன்சர் பி பெருஞ்சித்திரன். 7 பாவலரேரின் நூல்கள் 2 எவை? ஆப்ஷன் ஏ சங்க இலக்கியம் திருக்குறள், பி என் பெருங்காப்பியங்கள், சி என் சுவை என்பது பள்ளி பறவைகள், டி திருப்புகழ் கம்பராமாயணம். ஆன்சர் சி என் சுவை என்பது பள்ளி பறவைகள். 8 பாவலரேறு எழுதிய திருக்குறள் மெய் பொருளுரை தமிழுக்கு என்னவாய் அமைந்தது? ஆப்ஷன் ஏ பாடல் நூல், பி அறக்காப்பியம், சி கருவூலம், டி காப்பியம். ஆன்சர் சி கருவூலம். 9 சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள் யார்? ஆப்ஷன் ஏ தமிழ் மகள், பி தமிழ் கவிஞர், சி அன்னை தமிழ்மொழி, டி தமிழ் சிந்தனை. ஆன்சர் சி அன்னை தமிழ்மொழி. 10 பழுத்த நரையின் பட்டறிவும் என்பது யாரை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ தமிழ் மாணவரை, பி அன்னை தமிழ்மொழியை, சி கலைஞரை, டி தமிழறிஞரை. ஆன்சர் பி அன்னை தமிழ்மொழியை. 11 தென்னவன் என்பது யாரை குறிக்கும் சொல்? ஆப்ஷன் ஏ சேரன், பி சோழன், சி பாண்டியன், டி இலங்கையர். ஆன்சர் சி பாண்டியன். 12 இன்னரும் பாப்பத்தே என் தொகையே என்பது எதை குறிக்கும்? ஆப்ஷன் ஏ சங்க நூல்கள், பி 10 பாட்டு 8 தொகை, சி காப்பியங்கள், டி தமிழ் சிறுகதைகள். ஆன்சர் பி 10 பாட்டு 8 தொகை. தமிழ் சொல் வளம். இதன் ஆசிரியர் தேவநேய பாவாணர். 1 நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ ராமலிங்க அடிகள், பி பாரதிதாசன், சி மகாகவி பாரதியார், டி அண்ணா. ஆன்சர் சி மகாகவி பாரதியார். 2 திராவிட மொழிகளுக்கே உரிய சொற்களும் தமிழில் உண்டு என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ பீட்டர் சுட்டன், பி கால்டுவெல், சி மார்க்ஸ் மில்லர், டி டிராவிட் ஸ்மித். ஆன்சர் பி கால்டுவெல். 3 திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ பி சிங்காரவேலு, பி கால்டுவெல், சி பேராசிரியர் சுந்தரராஜன், டி இளங்கோ அடிகள். ஆன்சர் பி கால்டுவெல். 4 நெல் கேழ்வரகு போன்ற தாவரத்தின் அடியை குறிக்கும் சொல். ஆப்ஷன் ஏ தண்டு, பி கோல், சி தாள், டி கழி. ஆன்சர் சி தாள். 5 கீரை வாழை போன்ற தாவரத்தின் அடியை குறிக்கும் சொல். ஆப்ஷன் ஏ தண்டு, பி தாள், சி தூறு, டி தட்டு. ஆன்சர் ஏ தண்டு. 6 நெட்டி மிளகாய் போன்ற தாவரத்தின் அடியை குறிக்கும் சொல். ஆப்ஷன் ஏ தாள், பி கோல், சி கழி, டி தூறு. ஆன்சர் பி கோல். 7 தூறு என்பது எதற்கான பெயர்? ஆப்ஷன் ஏ தண்டு வகை தாவரம், பி கம்பு வகை தாவரம், சி புதர் அல்லது குத்துச்செடி, டி மர வகை தாவரம். ஆன்சர் சி புதர் அல்லது குத்துச்செடி. 8 தட்டு அல்லது தட்டை என்பது எதற்கான அடிப்பகுதி? ஆப்ஷன் ஏ கோல் தாவரம், பி கம்பு சோளம் போன்ற தாவரம், சி வாழை தாவரம், டி கிழங்கு தாவரம். ஆன்சர் பி கம்பு சோளம் போன்ற தாவரம். 9 களி என்பது எதற்கான அடிப்பகுதி? ஆப்ஷன் ஏ நெல், பி கீரை, சி கரும்பு, டி மிளகாய். ஆன்சர் கரும்பு. 10 களை என்பது எதற்கான அடிப்பகுதியை குறிக்கும்? ஆப்ஷன் ஏ கரும்பு, பி மஞ்சள், சி மூங்கில், டி கம்பு. ஆன்சர் சி மூங்கில். 11 புளி வேம்பு முதலியவற்றின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ கழி, பி
அடி, சி தண்டு, டி கோல். ஆன்சர் பி அடி. 12th மரத்திலிருந்து பிரியும் பெரிய கிளை எது? ஏ கொப்பு, பி சினை, சி கவை, டி கிளை. ஆன்சர் சி கவை. 13 கவையின் பிரிவு எது? ஆப்ஷன் ஏ சினை, பி கொம்பு அல்லது கொப்பு, சி கிளை, டி போத்து. ஆன்சர் ஆப்ஷன் பி கொம்பு அல்லது கொப்பு. 14 கொம்பின் பிரிவு எது? ஆப்ஷன் ஏ சினை, பி குச்சி, சி கிளை, டி நுனி. ஆன்சர் சி கிளை. 15 கிளையின் பிரிவு எது? ஆப்ஷன் ஏ குச்சு, பி சினை, சி போத்து, டி சண்டு. ஆன்சர் டி சினை. 15 கிளையின் பிரிவு எது? ஆப்ஷன் ஏ குச்சு, பி சினை, சி போத்து, டி சண்டு. ஆன்சர் பி சினை. 16 சினையின் பிரிவு எது? ஆப்ஷன் ஏ போத்து, பி கிளை, சி கொம்பு, டி கவை. ஆன்சர் ஏ போத்து. 17 போத்தின் பிரிவு எது? ஆப்ஷன் ஏ சண்டு, பி இணுக்கு, சி குச்சு, டி நுழாய். ஆன்சர் சி குச்சு. 18 குச்சின் பிரிவு எது? ஆப்ஷன் ஏ நுனி, பி இணுக்கு, சி போத்து, டி சீப்பு. ஆன்சர் பி இணுக்கு. 19 காய்ந்த குச்சு எதை குறிக்கின்றது? ஆப்ஷன் ஏ சண்டு, பி சுள்ளி, சி சிவியல், டி நுழாய். ஆன்சர் பி சுள்ளி. 20 காய்ந்த தாளும் தோகையும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ சண்டு, பி சிவியல், சி சீப்பு, டி கச்சல். ஆன்சர் ஏ சண்டு. 21 புளி, வேம்பு முதலிய தாவரங்களின் கொழுந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ குச்சு, பி கொழுந்து, சி போத்து, டி சினை. ஆன்சர் பி கொழுந்து. 22 கரும்பின் நுனி பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ கொழுந்து, பி உமி, சி கொழுந்தாடை, டி நுனி. ஆன்சர் சி கொழுந்தாடை. 23 மரஞ்செடியிலிருந்து பூ கீழே விழும் நிலை எது? ஆப்ஷன் ஏ செம்மல், பி வி, சி கொம்மை, டி சண்டு. ஆன்சர் பி வி. 24 பூ வாடிய நிலை எனப்படுகிறது? ஆப்ஷன் ஏ வாடை, பி செம்மல், சி சிவியல், டி கச்சல். ஆன்சர் பி செம்மல். 25 சொல் ஆராய்ச்சியில் பாவனரும் வியந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ரா இளங்குமரனார், பி பாரதிதாசன், சி திருவிக, டி உ.வே. சாமிநாதையர். ஆன்சர் ஏ ரா இளங்குமரனார். 26 திருவள்ளுவருக்கு தவசிலை அமைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ முத்துக்குமாரசாமி, பி ரா இளங்குமரனார், சி உ.வே. சா, டி க சச்சிதானந்தன். ஆன்சர் ரா இளங்குமரனார். 27 பாவனர் நூலகம் அமைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ க சச்சிதானந்தன், பி ரா இளங்குமரனார், சி ரா கிருஷ்ணமூர்த்தி, டி க சிவபிரகாசம். ஆன்சர் பி ரா இளங்குமரனார். 28 தாய் தமிழ் இழந்துவிடக்கூடாது என எண்ணியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், பி இளங்குமரனார், சி மறைமுத்து, டி இளங்கோ. ஆன்சர் பி இளங்குமரனார். 29 திருவிக போல இமைகளை மூடி எழுத கற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ இளங்குமரனார், பி சுந்தரராஜன், சி பாரதிதாசன், டி ராமமூர்த்தி. ஆன்சர் ஏ இளங்குமரனார். 30 தமிழிசை இயக்கம், திருக்குறள், தமிழ் மரபுரை ஆகிய நூல்களை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், பி ரா இளங்குமரனார், சி திருவிக, டி பாரதியார். ஆன்சர் ரா இளங்குமரனார். 31 நுழாய் என்பது எதை குறிக்கும்? ஆப்ஷன் ஏ வாழை இலை, பி இளம்பாக்கு, சி சீப்பு, டி குச்சி. ஆன்சர் இளம்பாக்கு. 32 கச்சல் என்பது எதை குறிக்கும்? ஆப்ஷன் ஏ வாழையின் பழம், பி வாழை இலை, சி வாழை பிஞ்சு, டி நுனி. ஆன்சர் சி வாழை பிஞ்சு. 33 வாழைத்தாற்றின் பகுதியை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ சீப்பு, பி சிவியல், சி சண்டு, டி நுழாய். ஆன்சர் ஏ சீப்பு. 34 சுருங்கிய பழத்தினை என்ன என பெயரிடுகின்றனர்? ஆப்ஷன் ஏ சீப்பு, பி சிவியல், சி கச்சல், டி சுள்ளி. ஆன்சர் பி சிவியல். 35 தேரை அமர்ந்ததால் கெட்ட காய்க்கு பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ சிவியல், பி குடுக்கை, சி தேரைக்காய், டி வெள்ளைக்காய். ஆன்சர் சி தேரைக்காய். 36 சுரைக்காயின் ஓடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ கொழுந்து, பி குடுக்கை, சி குடம், டி சீப்பு. ஆன்சர் பி குடுக்கை. 37 வரகு, கேழ்வரகு முதலியவற்றின் உமி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ உமி, பி சீப்பு, சி கொம்மை, டி குச்சு. ஆன்சர் சி
கொம்மை. 38 அவரை துவரை ஆகிய தானியங்களின் மணிவகை எது? ஆப்ஷன் ஏ முதிரை, பி கொம்மை, சி உமி, டி கச்சல். ஆன்சர் ஏ முதிரை. 39 வேம்பு, ஆமணக்கு முதலியவற்றின் வித்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ முதிரை, பி குட்டி, சி முத்து, டி கன்று. ஆன்சர் சி முத்து. 40 மா, புலி, வாழை போன்ற தாவரங்களின் இளநிலை எது? ஆப்ஷன் ஏ குட்டி, பி கொழுந்து, சி கன்று, டி நுழாய். ஆன்சர் சி கன்று. 41 விழாவின் இளநிலையை எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? ஆப்ஷன் ஏ குட்டி, பி கன்று, சி சினை, டி நுனி. ஆன்சர் ஏ குட்டி. ஆன்சர் ஏ குட்டி. 42 சம்பா நெல் வகையில் எத்தனை உள் வகைகள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 10, பி 25, சி 60, டி 100. ஆன்சர் சி 60. 43 வரகு, குதிரைவாலி, காடைக்கன்னி போன்ற சிறு கூலங்கள் விளையும் முக்கிய இடம் எது? ஆப்ஷன் ஏ கர்நாடகம், ஆப்ஷன் பி தமிழ்நாடு தென்பகுதி, சி அந்தமான், டி மலைநாடு. ஆன்சர் பி தமிழ்நாடு தென்பகுதி. 44 ஒரு நாட்டின் மக்களின் அறிவொழுக்கம் எதனை பொறுத்தது? ஆப்ஷன் ஏ பொருளாதாரம், பி கல்வி, சி நாட்டின் வளம், டி இயற்கை சூழல். ஆன்சர் சி நாட்டின் வளம். ஆன்சர் சி நாட்டின் வளம். 45 மற்ற உயிரினங்களிலிருந்து மனிதனை வேறுபடுத்துவது எது? ஆப்ஷன் ஏ உடல் அமைப்பு, பி அறிவு, சி மொழி, டி உணவு பழக்கம். ஆன்சர் சி மொழி. 46 மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், பி திருவிகா, தேவநேய பாவாணர், டி இளங்குமரனார். ஆன்சர் சி தேவநேய பாவாணர். 47 தமிழ் சொல் வளம் பாடப்பகுதி எவற்றில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது? ஆப்ஷன் ஏ தமிழின் வரலாறு, பி சொல்லாய்வு கட்டுரைகள், சி மொழி மரபு, டி தமிழ் கல்வி விருத்தி. ஆன்சர் பி சொல்லாய்வு கட்டுரைகள். 48 தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர், பி ரா இளங்குமரனார், சி பாவணர், டி பாரதியார். ஆன்சர் சி பாவணர். 49 செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக இருந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், பி தேவநேய பாவணர், சி அண்ணா, டி பாரதிதாசன். ஆன்சர் பி தேவநேய பாவணர். 50 உலக தமிழ் கழகத்தை நிறுவிய தலைவராக இருந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ இளங்குமரன், பி பாவணர், சி பாரதியார், டி சாலமன் பாப்பையா. ஆன்சர் பி பாவணர். 51 இந்திய மொழிகளில் மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறிய மொழி எது? ஆப்ஷன் ஏ ஹிந்தி, பி தமிழ், சி வங்காளம், டி தெலுங்கு. ஆன்சர் பி தமிழ். 52 மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? ஆப்ஷன் ஏ இந்தியா, பி இலங்கை, சி மலேசியா, டி சிங்கப்பூர். ஆன்சர் சி மலேசியா. 53 மலேசியா நடத்திய உலக மொழி மாநாடு எதற்காக? ஆப்ஷன் ஏ இந்தி மொழிக்காக, பி வங்காள மொழிக்காக, சி தமிழ் மொழிக்காக, டி சிங்கள மொழிக்காக. ஆன்சர் சி தமிழ் மொழிக்காக. இரட்டர மொழிதல். 1 கடல் எத்தனை சங்குகளை தருகிறது? ஆப்ஷன் ஏ 1, பி 2, சி 3, டி 4. ஆன்சர் சி 3. 2 தமிழ் எதை வளர்க்கிறது? ஆப்ஷன் ஏ இலக்கியம் மட்டும், பி மொழி, சி முத்தமிழ், டி சித்தாந்தம். ஆன்சர் சி முத்தமிழ். 3 ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ தற்குறிப்பேற்ற அணி, பி இருட்டர மொழிதல் அணி, சி தனிப்பாடல், டி வஞ்ச புகழ்ச்சி. ஆன்சர் பி இருட்டர மொழிதல் அணி. 4 இருட்டர மொழிதலை மற்றொரு பெயராக என்ன என்பர்? ஆப்ஷன் ஏ வெண்பா, பி திருக்குறள், சி சிலேடை, டி சிறுமொழி. ஆன்சர் சி சிலேடை. 5 சிலேடைகள் எங்கு பயன்படுகின்றன? ஆப்ஷன் ஏ பாடல்களில் மட்டும், பி உரைநடையில் மட்டும், சி மேடையில் மட்டும், டி செய்யுள் உரைநடை மேடை அனைத்திலும். ஆன்சர் டி செய்யுள் உரைநடை மேடை அனைத்திலும். 6 சந்த கவிமணி என போற்றப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதி, பி ரா இளங்குமரனார், சி தமிழழகனார், டி தேவநேய பாவணர். ஆன்சர் சி தமிழழகனார். 7 தமிழழகனாரின் இயற்பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ சண்முக சுந்தரம், பி சண்முகநாதன், சி சுந்தரராஜன், டி சுந்தரபாண்டியன். ஆன்சர் ஏ சண்முக சுந்தரம். 8 தமிழழகனார் எத்தனை சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார்? ஆப்ஷன் ஏ 6, பி
10, சி 12, டி 15. ஆன்சர் சி 12. உரைநடையின் அணி நலன்கள். எழில் முதல்வன். 1. முதல் தமிழ் கணினியின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ சங்கம், பி தமிழ்நெறி, சி திருவள்ளுவர், டி வள்ளுவர் கணினி. ஆன்சர் சி திருவள்ளுவர். 2. முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1981, ஆப்ஷன் பி 1983, சி 1985, டி 1990. ஆன்சர் பி 1983. 3. நான் பார்த்தசாரதி உவமையை பயன்படுத்திய நூலின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ புறநானூறு, பி குறிஞ்சி மலர், சி எட்டுத்தொகை, டி நந்தன். ஆன்சர் பி குறிஞ்சி மலர். 4. உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவமாகும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ தண்டி, பி தொல்காப்பியர், சி பாவனார், டி மூவா. ஆன்சர் ஏ தண்டி. 5. இலக்கியங்களில் எது உணர்வுகளை தூண்டுவதில் சிறப்பாக விளங்குகிறது? ஆப்ஷன் ஏ உவமை, பி உருவகம், சி சொற்பின்னல், டி சுட்டெழுத்து. ஆன்சர் பி உருவகம். 6. உரைநடையில் எடுத்துக்காட்டு உவமை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ உருவகம், பி ஒப்புமை, சி இணை ஒப்பு, டி உணர்வு ஒப்பு. ஆன்சர் சி இணை ஒப்பு. 7. மழையும் புயலும் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ ரா பி சேதுப்பிள்ளை, பி மு வரதராசன், சி வா ராமசாமி, டி பாவனார். ஆன்சர் சி வா ராமசாமி. 8. ஞாயிறு, திங்கள், நெஞ்சம் போன்ற அஃறிணை பொருள்களை உயர்தனையாக கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர், பி ரா இளங்குமரன், சி பாரதி, டி சுந்தரராஜன். ஆன்சர் ஏ தொல்காப்பியர். 9. உயிர் இல்லாதவற்றை உயிர் உள்ளவையாக கூறி சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் என்று எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், பி பாவனார், சி திருவிகா, டி தமிழழகனார். ஆன்சர் சி திருவிகா. 10. உயிர் இல்லாதவற்றை உயிர் உள்ளவையாக கூறும் இலக்கிய நுட்பம் என்ன? ஆப்ஷன் ஏ உவமை, பி உருவகம், சி இலக்கணை, டி சொற்றொடர். ஆன்சர் சி இலக்கணை. 11. தமிழ் இன்பம் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாவனார், பி ரா பி சேதுப்பிள்ளை, சி தேவநேய பாவனார், டி ரா இளங்குமரன். ஆன்சர் பி ரா பி சேதுப்பிள்ளை. 12. நாட்டுப்பற்று என்னும் கட்டுரை தொகுப்பை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ மு வரதராசனார், பி ரா கிருஷ்ணமூர்த்தி, சி கு பா ரா, டி திருவிகா. ஆன்சர் ஏ மு வரதராசனார். 13. முரண்படாத மெய்மையை சொல்வது எதை குறிக்கும்? ஆப்ஷன் ஏ சொல்முரண், பி எதிரிணை, சி முரண்படு மெய்மை, டி இணைப்பு உரை. ஆன்சர் சி முரண்படு மெய்மை. 14. கலப்பில்லாத பொய் எதை குறிக்கும்? ஆப்ஷன் ஏ சொல்முரண், பி உணர்ச்சி முரண், சி பொய்மை, டி பிழை தகவல். ஆன்சர் ஏ சொல்முரண். 15. எதிரும் புதிரும் என வருவது எதை சுட்டும்? ஆப்ஷன் ஏ எதிர்மறை தகவல், பி எதிரிணை இசைவு, சி இரட்டை அமைப்பு, டி மாற்று பெயர். ஆன்சர் பி எதிரிணை இசைவு. 16. எதிரிணை இசைவு பற்றி எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ ரா இளங்குமரன், பி பா ஜீவானந்தம், சி எழில் முதல்வன், டி சா சரவணன். ஆன்சர் பி பா ஜீவானந்தம். 17. அவர் பேசாத நாள் உண்டா என்று பெரியாரை பற்றி கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாவனார், பி அண்ணா, சி கலைஞர், டி பாரதி. ஆன்சர் பி அண்ணா. 18. உணர்ச்சி பெருவெள்ளம் என்பது எதை சுட்டும்? ஆப்ஷன் ஏ நுண்மொழி, பி எழுச்சி பெயர், சி கருத்து பெருக்கம், டி சொல்லையோ கருத்தையோ அடுத்தடுத்து வைப்பது. ஆன்சர் டி சொல்லையோ கருத்தையோ அடுத்தடுத்து வைப்பது. 19. வே ராமலிங்கத்தின் மற்றொரு பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ எழில் முதல்வன், பி எழுச்சி தமிழன், சி பெருஞ்சித்திரன், டி பாவனார். ஆன்சர் ஏ எழில் முதல்வன். 20. எழில் முதல்வனின் முக்கிய நூல்கள் என்ன? ஆப்ஷன் ஏ தமிழ்கடல், இலக்கிய தேன். ஆப்ஷன் பி இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய், சி சங்க பாடல்கள், குறிஞ்சி மலர், தமிழ் கலவை, டி தமிழச்சியின் குரல், தமிழ் மணிமாலை. ஆன்சர் பி இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய். 21. எழில் முதல்வன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? ஆப்ஷன் ஏ தமிழின் வேர்கள், பி தமிழர் பண்பாடு, சி புதிய உரைநடை, டி தமிழ் பாரம்பரியம். ஆன்சர் சி புதிய உரைநடை. இலக்கணம், எழுத்து, சொல். 1. மொழியை தெளிவாக பேசவும் எழுதவும் உதவுவது எது? ஆப்ஷன் ஏ
இலக்கியம், பி வரலாறு, சி இலக்கணம், டி சொற்பொழிவு. ஆன்சர் சி இலக்கணம். 2. மொழியின் சிறப்பை அறிய உதவுவது எது? ஆப்ஷன் ஏ உரைநடை, பி இலக்கியம், சி இலக்கணம், டி சொற்பிறப்பியல். ஆன்சர் சி இலக்கணம். 3. முதல் எழுத்துக்களை சார்ந்து தோன்றும் எழுத்துக்கள் என்னவாகும்? ஆப்ஷன் ஏ உயிரெழுத்துக்கள், பி உயிர்மெய் எழுத்துக்கள், சி சார்பெழுத்துக்கள், டி வலிமை எழுத்துக்கள். ஆன்சர் சி சார்பெழுத்துக்கள். 4. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏ 5, பி 8, சி 10, டி 12. ஆன்சர் சி 10. 5. அளபடை எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏ 1, பி 2, சி 3, டி 4. ஆன்சர் பி 2. 6. அளபடை வகைகள் யாவை? ஏ நெட்டெழுத்து குறிலெழுத்து, பி உயிரிழபடை ஒற்றளபடை, சி சொல்லிசை இசைநிறை, டி உயிர்மெய் சற்று. ஆன்சர் பி உயிரிழபடை ஒற்றளபடை. 7. அளபெடுத்தல் என்றால் என்ன? ஏ சொல் திரித்தல், பி நீண்டு ஒலித்தல், சி எழுத்துப்பழம், டி பொருள் விரிவாகுதல். ஆன்சர் பி நீண்டு ஒலித்தல். 8. உயிரிழபடை எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏ 2, பி 3, சி 4, டி 5. ஆன்சர் பி 3. 9. செய்யுளில் ஓசை குறைவதால் நெட்டெழுத்து அளபெடுப்பது. ஆப்ஷன் ஏ செய்யுளிசை அளபடை, பி சொற்றொடர் அளபடை, சி இசையமைப்பு, டி எதுவுமில்லை. ஆன்சர் ஏ செய்யுளிசை அளபடை. 10. செய்யுளிசை அளபடையின் மற்றொரு பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ ஈரளபடை, பி இசைநிறை அளபடை, சி குறிலெழுத்து, டி சொல்லிசை. ஆன்சர் பி இசைநிறை அளபடை. 11. இனிய ஓசைக்காக அளபெடுப்பது எது? ஆப்ஷன் ஏ வினைத்தொடை, பி இன்னிசை அளபடை, சி ஒற்றளபடை, டி புறவழி. ஆன்சர் பி இன்னிசை அளபடை. 12. பெயர்ச்சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது எது? ஆப்ஷன் ஏ ஒற்றளபடை, பி இசைநிறை, சி சொல்லிசை அளபடை, டி குரலியல். ஆன்சர் சி சொல்லிசை அளபடை. 13. மொழி எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏ 2, பி 3, சி 4, டி 5. ஆன்சர் பி 3. 14. தனிமொழி மற்றும் தொடர் மொழிக்கு பொதுவாய் அமைவது என்ன எனப்படும்? ஆப்ஷன் ஏ வினைச்சொல், பி சொற்பிறப்பு, சி பொதுமொழி, டி வாக்கியம். ஆன்சர் சி பொதுமொழி. 15. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமின் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ தனிமொழி, பி பொதுமொழி, சி தொடர்மொழி, டி சிறுமொழி. ஆன்சர் ஏ தனிமொழி. 16. 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட தனிமொழிகள் சேர்ந்ததால் என்ன உருவாகும்? ஆப்ஷன் ஏ பொதுமொழி, பி வாக்கியம், சி தொடர்மொழி, டி சொற்பிறப்பியல். ஆன்சர் சி தொடர்மொழி. 17. வினையடியுடன் விகுதி சேர்வதனால் உருவாகுவது என்ன? ஆப்ஷன் ஏ பெயர்ச்சொல், பி வினைச்சொல், சி விகுதி பெற்ற தொழிற்பெயர், டி முதல் நிலை தொழிற்பெயர். ஆன்சர் சி விகுதி பெற்ற தொழிற்பெயர். 18. எதிர்மறை பொருளில் வருவது எத்தகைய தொழிற்பெயர்? ஆப்ஷன் ஏ எதிர்மறை தொழிற்பெயர், பி பொதுமொழி, சி விளக்க உரை, டி வினைச்சொல். ஆன்சர் ஏ எதிர்மறை தொழிற்பெயர். 19. விகுதி இல்லாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராகும் வகை எது? ஆப்ஷன் ஏ விகுதி பெற்ற தொழிற்பெயர், பி எதிர்மறை தொழிற்பெயர், சி முதல்நிலை தொழிற்பெயர், டி வினைச்சொல். ஆன்சர் சி முதல்நிலை தொழிற்பெயர். 20. விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் எது? ஆப்ஷன் ஏ முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர், பி விகுதி பெற்ற வினை, சி தொடர்மொழி, டி விளக்க பெயர். ஆன்சர் ஏ முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். தேங்க்யூ அண்ட் கீப் சப்போர்ட்டிவ்.